ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கார்லிக், சோம்பு, காஞ்ச மிளகா, ஏலக்காய், லவங்கம், 2 பீஸ் பட்டை, கொஞ்சமாக தனியா, அதுக்கப்புறம் தேங்காய், ஃபைனலி கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டு ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஆனியன் அண்ட் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுட்டு அதே பேனில் ஆயில் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அது கூடவே டொமேட்டோ போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுமே முன்னாடி ஜாரில் போட்டிருக்கோம்ல அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியில் போயிடணும், மாய்ஸ்சர் எல்லாமே போயிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு சேம் பேன்லேயே அப்படியே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்க வரும்போது சால்ட், சில்லி பவுடர் அண்ட் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதித்து வந்தோடனே ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிளெண்ட் ஆகி நல்லா கொதித்து வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூடவே சுட சுட சப்பாத்தி செஞ்சுட்டு சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி கிரேட் காம்பினேஷனாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டமாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.